ஆண்டவராகிய இயேசுவின் அற்புத நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். உலகமெங்கும் புறப்பட்டு போய் இயேசு என்னும் நாமத்தை சகல ஜாதிகளுக்கும் அறிவித்து பிசாசு பிடியிலிருந்தும் பாவ பிடியிலிருந்தும் சாப பிடியிலிருந்தும் அவர்களை விடுவித்து என்னுடைய ஆசீர்வாத மக்களாய் மாற்றுங்கள் என்ற வாக்குத்தத்தப்படியே 200 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கிலாந்தில் உயர்ந்த ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து ஞானத்தோடு படித்து வளர்ந்து தன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்த ஆர்த்தர் மார்க்கஷீஸ் என்ற அப்போஸ்தலன், அந்த மிஷினரி, அவர் வாழ்ந்து ஆயிரம் மக்களை கால்ரா வியாதியிலிருந்து இயேசுவின் நாமத்தில் விடுவித்து ஆயிரமான மக்களை ஆண்டவருக்கு சொந்த ஜனங்களாக மாற்றி இந்த நாசரேத்தூர் உருவாக்கி, இந்த நாசரேத்தூர் பட்டணத்தில் தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் உழைத்து தன்னுடைய வாழ்க்கையை இங்கே அவர் முடித்திருக்கிறார். அந்த கல்லறை என்று நின்று நான் இந்த செய்தியை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்தை பாருங்கள். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் அவன் வாழ்வான். அவருடைய உடல் தான் மண்ணில் அடக்கம் பண்ணப்பட்டது. ஆனால் அந்த அப்போஸ்தலன், அந்த பரிசுத்தவான், உயிர்த்த ஆண்டவரோடு கூட தேவ ராஜ்யத்தில் அவர் இருக்கிறார். அவருடைய ஆத்மா கோடியான பரிசுத்தவான்கள் கூட்டத்தில் நித்திய பேரின்பத்தில் இருக்கிறது. அன்பானவர்களே, இது எத்தனை பெரிய அருமையான ஒரு சாட்சி. இந்த நாசரேத்தூர் பட்டணத்தில் இந்த செய்தியை கேட்குற நீங்களும் கூட உலகத்துக்காக வாழ்ந்து ஆசீர்வாதத்தில் கொளுத்து உலக மாயையில் சிக்கி, சினிமா சீரியல் என்று சிக்கி, ஆண் பெண் என்ற சிந்தையில் சிக்கி, சுயநலம் என்று சிக்கி, பெருந்தீனி என்று சிக்கி வாழ்ந்து சாவதை விட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக இனி நான் வாழ்வேன், ஆத்துமக்களை ஆதாயம் பண்ணுவேன், கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருப்பேன், பல ஆயிரங்களை ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்துவேன் என்று விசுவாச அப்போஸ்தலனாய் வாழ்ந்து முடிப்பது எத்தனை அற்புதம் அல்லவா? அப்படிப்பட்ட வாழ்க்கைத்தான் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, என்னை விசுவாசிக்கிறவன் இறந்தாலும் வாழ்வான் என்று வாக்களித்தவரே, நித்திய ராஜ்யத்தின் ராஜாவே, ஆர்த்தர் மார்க்கஷீஸ் என்ற மிஷினரி இங்கிலாந்திலிருந்து நாசரேத்தூருக்கு வந்து இந்த நாசரேத்தூர் ஊரையே உருவாக்கி ஆயிரமான குடும்பங்களை ரட்சித்து தேவ ஜனங்களாக மாற்றி நாசரேத்தூர் ஜனங்கள் இன்றைக்கு உலகமெல்லாம் இருக்கும்படி செய்தீரே. அந்த பரிசுத்தவான் கல்லறையண்டை அவருடைய ஆத்துமா உம்மோடு தேவ ராஜ்யத்தில் இருக்கிறது. இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற வேளையில் என்னோடு ஜெபிக்கிறவர்களையும் இதே போல இந்தியாவில் பல கோடி மக்களை பிசாசு பிடியிலிருந்து நானும் விடுவிக்க இயேசுவுக்காக என் வாழ்க்கையை தருவேன் என்று சொல்லுகிறவர்களை எழுப்புங்க தேவனே. உம்முடைய வருகையில் இந்தியா முழுவதும் ரட்சிப்பை காண வேண்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.